சுவாமிஜி? அதுக்கு 5 லட்சம் ரூபா ஆகும்மா. கையில 2 லட்சம் தான் இருக்கு. மீதி பணம் சேர்ந்ததும் மாத்தலான்னு இருக்கேம்மா. இந்த குளிர்காலத்துல பசங்க எப்படி சுவாமிஜி அங்க தூங்குவாங்க? ஓடு மாத்த என்ன ஒரு 3 லட்சம் கம்மியா இருக்கா? நான் எப்படியாவது ஏற்பாடு பண்றேன். நீ சொன்னா செய்வம்மா. இருந்தாலும் அமௌண்ட் அதிகமா இருக்கேம்மா. ஏற்பாடு பண்ண கஷ்டப்படுவியேன்னு தான். இஷ்டப்பட்டு தானே பணத்தை ஏற்பாடு பண்றேன்னு சொல்றேன். உதவி செய்யறதுக்கு இந்த உலகத்துல நல்லவங்களும் இருக்காங்க. என்ன ஒண்ணு, அவங்களை கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது தான் சிரமம். கொஞ்சம் ட்ரை பண்ணா டெரஸே போட்டு தரத்துக்கு ஏற்பாடு பண்றேன். நீ சொன்னா செய்வேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா. என் மேல அவ்வளவு நம்பிக்கையா? இருக்காதா பின்ன. நீ இந்த ஆசிரமத்துக்கு மட்டுமா உதவி செய்யற? பக்கத்துல இருக்கிற 5 ஆசிரமம், முதியோர் இல்லம்னு சுத்தி சுத்தி ஒன்னு நீ அர்ப்பணிச்சுக்கிற. சம்பாதிக்கிற பணத்தை மத்தவங்க நல்லா இருக்கிறதுக்கு தானே நீ செலவு பண்ற. ஓ மனச பத்தி எனக்கு மட்டும் இல்ல, இந்த ஆசிரமத்துல இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் தெரியும். அதாம்மா, உனக்கு ஏதாவது கெட்டது நடக்கிற மாதிரி அவங்க கனவு கண்டுட்டா கூட அப்படியே துடிச்சு போயிடுறாங்கம்மா. ஓ மேல அவங்க வச்சிருக்கிற அன்பை பார்த்தா எனக்கே சில நேரம் பொறாமையா இருக்கும். என்ன சுவாமிஜி, உன்னை பாராட்ட வார்த்தையே இல்லம்மா. அதான் என்ன நானே சிறுமப்படுத்திக்கிட்டேன். தெருவை கிளீன் பண்றது, பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலை கிளீன் பண்றதுன்னு நீ பாட்டுக்கு ரெஸ்டே இல்லாம பெஸ்டா எதையாவது பண்ணிக்கிட்டே இருக்க. உன்ன மாதிரி எல்லாருமே இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஆசிரமம் இருக்கவே இருக்காது. நீ நல்லா இருக்கணுமா. வாமா நந்தினி. அங்கிள், இது புதுசா ஆரம்பிச்ச கம்பெனின்னு சொன்னீங்க. இன்னைக்கே உங்க எம்டியை பார்த்து குரூப் பாலிசி பத்தி பேசி ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் போட்டுடலான்னு இருக்கேன். அதுல வர கமிஷனை வச்சு ஆசிரமத்துல இருக்கிற ஓடெல்லாம் சரி செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்க எம்டி கிட்ட ஒரு 3 லட்சம் டொனேஷன் கேட்கலான்னு இருக்கேன். அந்த பில்டிங் முன்னாடி வந்து உங்க கம்பெனி பேரை போட்டுடலாம். உங்க எம்டி கிட்ட பேசலாமா? அவரோட அப்பாயின்மெண்ட் வாங்கி தரீங்களா? இங்க பாருமா, எனக்கு தெரிஞ்சு அப்பாவுக்கு பயப்படுவாரு. அதான் எனக்கு தெரியும். நீ தான் வாயாடியாச்சே, நீ பேசியே ஜெயிக்கிறவ. கண்டிப்பா உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? தேங்க்ஸ் அங்கிள். நீ அவர்கிட்டயே பேசிக்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஐயோ சார், சார் எம்டி வந்துகிட்டு இருக்காரு. நந்தினி, வேலை டைம்ல பேசிக்கிட்டு இருந்தா எம்டிக்கு பிடிக்காது. நீ இங்கே வெயிட் பண்ணு. நான் ஒரு ஃப்ரீ ஆனதும் உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? நோ ப்ராப்ளம். ஹலோ, 1 செகண்ட் சார். சக்தி சார், கிளையண்ட் இஸ் ஆன் த வே. நீங்க கான்ஃபரன்ஸ்க்கு அரேஞ்ச் பண்ணுங்க. எஸ் சார். இது மேலே வச்சிருங்க. சொல்லுங்க சார். எவ்ரிதிங் இஸ் ரெடி. குட் மார்னிங் சார். மார்னிங்.